வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்த நாள் யாராவது கொண்டாடுறீங்களா? இனிய பிறந்த வாழ்த்துக்கள். சுவால்மை நண்பார்மிகள் பிறகுகளை தேமர்களே. டைம்லைன் பார்த்து கொஞ்சம் பேர் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. என்னடா டீம் லஞ்ச் வித் மை பாஸ்ன்னு போட்டுக்கிறேன், என்னடா கதை ராக்கி விஜய் நீங்கள் கேட்கலாம். கதைக்குள்ளே நான் டைரெக்டாக போயிடுறேன். இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து டீம் லஞ்ச் சார் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. என் கம்பெனி பேர் சொல்லிடுறேன். நான் அப்புறமா மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. கேட்ச் ப்ரோ டெக்னாலஜிஸ், அதில் நான் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். எங்களது மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஈவன் எலக்ட்ரானிக்ஸு, கேட்ச் ப்ரோ ப்ராடக்ட்ஸில், கேட்ச் ப்ரோ ட்ரைனிங் சென்டர். நான் ட்ரைனிங் சென்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். மொத்தம் ஒரு 15 பேர் ஹோட்டலுக்கு போனோம். நல்லா ஒயிறப்போ நல்லா சாப்பிட்டோம், மன திருப்தியாக சாப்பிட்டோம். இது வந்து டீம் லஞ்சு சார். இது வந்து இந்த கம்பெனிக்கு நான் வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். ஸோ நான் சேர்ந்தது ஜூலையில். அதுக்குள்ளேயோ டீம் லஞ்ச் எல்லாம் போகிறடா வேறு லெவலான்னு கேட்பீங்க. நான் வேறு லெவலில். எங்கள் ஓனர் தான் சிவகுமார் சார் தான் வேறு லெவல். ஏன்னா அவர் வந்து டீமை எப்படி நடத்தணும், எப்படி வெளி நடத்தி, எப்படி கூட்டுன்னு போகணும், எந்த டைமில் எப்படி கிரிப்பு பிடிக்கணுன்றத கரெக்டாக அந்த கீயை பிடிச்சி வச்சுங்கிறார். அப்படின்னு அந்த கீ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு கிரிப்னஸ் அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட நான் பார்த்து கற்றுக்கிறது என்னென்னா, ஒரு பாஸ் எப்படி இருக்கணும், எப்படி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும், பாஸ் எப்படி இருக்கக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி நான் பேசல. ஓகேங்களா? அதை பற்றி பேசினா ரொம்ப பெரிய வீடியோவாக, அதை என்றைக்கான ஒரு நாள் இன்னொரு நாள் பெரிய வீடியோவாக பேசுகிறேன். நான் இவர்கிட்ட கற்றுக்கிறது என்னன்னா, ஒரு பாஸ் எப்படி இருக்கணும், ஒரு ஒர்க்கர்ஸ் கிட்ட எப்படி எம்ப்ளாய் கிட்ட ஒர்க் எடுத்துக்கணும், அந்த திறமையை நம்ம எப்படி பார்த்து கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ ஒரு ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் எப்படி பண்ணணும், அதோட இனிஷியல் ஃபவுண்டேஷன் எங்கே இதாச்சு, அது எப்படி லீட் ஜென்ரேட்டர் உருவாச்சு, அது கடைசியில் ப்ராஃபிட் எப்படி இருந்துச்சுன்னு இன்ச்சும் கேள்வி கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதே மாதிரி மோட்டிவேட்டும் பண்ணுறாரு. தப்பு பண்ண தப்புன்னு சொல்கிறாரு, கண்டிக்கிறது நான் ஒன்றும் பார்க்கல. ஆனால் நிறைய தடவை கேள்விப்பட்டுக்கிறேன். ஏன்னா எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன். இதில் நான் சொல்ல வருது என்னென்னா, பாஸ் செம்ம சூப்பர் வேறு லெவல் சிவகுமார் சார். சாப்பாடு பற்றி போயிடுறேன். ஏன்னா நான் வந்து ஹெவி ஃபுட்டியில் சாப்பாடு ஸ்வாதி ரிங் வியூ நாகர்பாவிக்கு போயிருந்தோம். நான்வெஜ் வேறு லெவல். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, லெமன் சிக்கன்னு, அப்புறமா காக்கிநாடா சிக்கன்னு சம்திங்கு, இன்னொன்று பெப்பர் சிக்கன், எல்லாம் வேறு லெவல். செம்ம 15 பேர். நீங்கள் டிஸ்பிளே மேலே பார்ப்பீங்கோ. முன்னாடி ஓனர் ஃபோட்டோவும் பார்த்துருப்பீங்க, எங்கள் பாஸோட ஃபோட்டோவும். இதே தான் எங்களோட டீம். இது மொத்தம் 3 டீம் இருக்குது. இன்னொன்று அதான் நான் சொன்ன ட்ரைனிங் சென்டர், இன்னொன்று ஈவன் எலக்ட்ரானிக்ஸ், இன்னொன்று கேட்ச் ப்ரோ டெக்னாலஜிஸ் ப்ராடக்ட்ஸ். இது ஸோ 3 டீமும் 15 பேர் வேறு லெவலுங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, மனுஷன் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 4 வருஷமாக இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டை நான் பார்க்கல. 4 வருஷம் ஆகிட்டு போகிறோம். இப்போ நான் பார்க்குறேன் வேறு லெவலில் ஒரு ஓனர் கூட உட்காந்து மன திருப்தியோட சந்தோஷமாக வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டு, இன்னும் வேணுமா, என்ன வேணுமான்னு அதை சொல்லும் போது அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷமாக இந்த சீனு இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. பார்த்துருக்குறேன். ஆனால் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வச்சுன்னு வருவேன் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீறி இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 4 வருஷமாக அதை பார்க்கல. இப்போ தான் பார்க்குறேன் மறுபடியும். ஆஃப்டர் 4 இயர்ஸ் இதை இந்த மாதிரி ஒரு டீம் அவுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனுஷன் சாப்பாடு போடுற விஷயத்தில் வேறு லெவல், அடிச்சிக்கவே முடியாது. 15 பேருக்கு சேர்த்து பில்லு 8600 ஆச்சு. எனக்கு அப்படியே இதை பற்றி நான் லென்த்தாக பேசணுன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, அந்த சாப்பாடு போடுற விஷயத்தில் தலைவன் என் பாஸ் வேறு லெவல் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய 4 வருஷம் ப்ரீவியஸ் வேறு எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப இந்த சாப்பாடுன்ற விஷயத்துக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பல. அதை சொன்னால் லென்த்தாக போகும் தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதை விட்டுட்டு சொல்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, அந்த சாப்பாடு போடுறான் பார்த்தா அது ஒரு பெரிய புண்ணியம், பாக்கியங்க. ஒரு 15 பேருக்கு அவர் போடும்போது அவருக்கு ஒரு எவ்வளோ சந்தோஷம், நம்ம சாப்பிடும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரி நாமளும் ஒரு லெவலுக்கு வந்துட்டு நாமளும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல் லே அரேபியா, ஹைதராபாதி, அந்த மாதிரி ஒரு பெரிய இதுக்கு நம்ம டீமோட நாமளும் போனோம். அந்த லெவலில் வளரணும்னு அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதை நானே எங்கள் ஒய்ஃபோட ஷேர் பண்ணிக்கணும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 15 பேர் சாப்பிடும்போது அவர் எல்லாரையும் பார்த்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு செப்பரேட்டாக பார்க்குறாரு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு செப்பரேட்டாக பார்க்குறாரு. சின்ன விஷயத்தையும் மைன்யூட்டாக பார்த்து என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டார். பார்த்தீங்களா, மனுஷன் வேற லெவலுங்க. அவர் தலை ஃபேனு, நான் தளபதி ஃபேனு. ஆனால் கூட மனுஷன் வேறு லெவல் தான் நான் சொல்லுவேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு அவர் அந்த பார்த்துக்கிட்டு அந்த விதம் ஹேண்டில் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக பண்ணார். எனக்கு அந்த சாப்பாடு எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும், நான் சாப்பிட்றது எல்லோரும் சாப்பிட்ணும், எல்லோரும் ஃபீல் பண்ணணும், டீம்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு டீமு ப்ளஸ் ஆகும்போதும் அவங்கள இன்னும் நல்லா பிடிச்சிடணும். மைனஸ் ஆச்சு, எதுக்கு மைனஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் ப்ளஸ் பண்ணணும். ஒரு பூஸ்டப்பு, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டு, வேலைன்னு இருந்துடக்கூடாது, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கூட்டுன்னு போனார். பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்கு தாங்க செம்ம சூப்பர்.
அப்புறமா அதாங்க எனக்கு ஓவரால் என்னன்னா, அந்த சாப்பாடு போடும்போது அந்த மனுஷன் சந்தோஷமா போட்டாரு பார்த்தீங்களா? நானும் நெறைய பேர் ஆனா அவ்ளோ லெவல் எங்க சார் மாரியெல்லாம் நான் அவ்ளோ பெரிய லெவலெல்லாம் வாங்கி குடுக்கல. ஆனா அவர பார்த்துட்ட பிறகும் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் வேற லெவல்ல நின்னு எல்லாருக்கும் வாங்கிடணும். அவரு 15 பேருக்கு வாங்கி குடுத்தப்போ அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாரோ, அதே மாரி இன்னும் அத விட அதிகமா அவரும் வாங்கி தரணும். அந்த மாரி கம்பெனி வேற லெவலுக்கு எடுத்துன்னு போணும். அதுக்கு ஆண்டவன பிரார்த்திக்கிறேன். கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஆகணும். அதே மாரி நான் வந்து அதே மாரி ஒரு 4 பேரு, 50 பேரு அப்படியே 100, 200 பேருக்கு நானும் சந்தோஷமா எல்லாருக்கும் போடணும். அதான் ரொம்ப ஆசை. இந்த வீடியோ மேக் பண்ணது என்னன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு ஆஃபீஸ்ல இந்த டீம் லஞ்ச் அதெல்லாம் பார்த்துட்டு, நாமளும் நல்லா பெருசா பண்ணோம். கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணோம். இதே மாரி இன்னும் டீம் லஞ்ச் பெரிய டீம்ல இன்னும் டீம் பெருசாகணும். ஒரு 100 பேரு கம்பெனியில வேலைக்கு செய்யணும். அந்த லெவல்ல கம்பெனிய கொண்டு போணுன்ற ஒரு ஆசை, ஒரு உத்வேகம், ஒரு சந்தோஷம். ஓவரா பேசுனேன்னு நெனைக்கலாம். பக்கெட் புடிக்கிறேன்னு நெனைக்கலாம். இவன் புது கம்பெனிக்கு போயிட்டு யூடியூப் சேனல் வச்சு ப்ரமோஷன் புடிச்சு அதுக்கு காசு எதனா சம்பாதிக்கலாம்னு நெனைக்கலாம். நெனைக்கிறவங்க எச்ச பசங்க எதனா நெனச்சுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு ஓப்பனா புடிச்சுச்சுன்னா புடிச்சுச்சு, புடிக்கலனா புடிக்கல. சில விஷயத்த சொல்லணும்னா நான் சொல்லுவேன். சில விஷயத்த சொல்லக்கூடாதுன்னா சொல்ல மாட்டேன். சொல்றேன்னா கண்டிப்பா சொல்லிடுவேன். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நான் சொல்றேன். அது டைம் புடிக்கும் சொல்றேன். ஏன்னா இப்பவே சொல்ட்டா நல்லா இருக்காது. டைம் புடிக்கும். நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்லாமலாம் இல்ல. ஆனா அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ நான் உடனே கஷ்டத்த கூட வந்து சொல்லாம விட்டுறலாம். ஆனா ஒரு சந்தோஷம், ஒரு சக்சஸ் அத நம்ம டக்குன்னு சொல்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இத பார்த்து இன்னும் 4 பேர் "ஏய் செம்மப்பா! இப்படி பண்ணோம்ப்பான்னு" சொல்லுவாங்க. ஃபெயிலியர் ஸ்டோரி கேட்கணும். நான் வேணான்னு இல்ல. அதே மாரி சந்தோஷ ஸ்டோரி நடக்கும்போது இந்த மாரி ஒரு இன்ஸ்பிரேஷனான மூமெண்ட் ஒண்ணு நடக்கும்போது, அத டக்குன்னு நம்ம ஷேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் பார்த்து நாமளும் வளரணும், நாமளும் முன்னேறணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், யாருக்கும் கஷ்டம் இல்லன்னு சொல்லல. ஆனா அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி அத தாண்டி போறோம்ன்றதுல தான் இருக்குது. அவ்வளோதாங்க. முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதான் டீம் டிஸ்ப்ளேல பார்த்துருப்பீங்க, டம்ப்ளைன்ல பார்த்துருப்பீங்க. நடுவுல கூட நான் பார்த்துருப்பேன். நான் கடைசியில ஒண்ணு சொல்றேன். தேங்க் யூ ஸோ மச் சிவகுமார் சார். இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப புடிச்சுச்சு. நான் நல்லா சாப்பிட்டேன். என்னோட ட்ரெய்னிங் டிபார்ட்மெண்ட் டீமும் நல்லா சாப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மாரி ஈவன் எலக்ட்ரானிக்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களையும் பார்த்தேன். எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃபீஸ வேற லெவல்ல எடுத்துன்னு போறதுக்கு ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், டிஜிட்டலா யூஸ் பண்ணிக்கின்னு எல்லாத்தையும் பண்ணி கண்டிப்பா இத விட இன்னும் நம்ம 15 பேர் இருந்தோம். இன்னும் ஒரு 6 மாசத்துல, 1 வருஷத்துக்குள்ள ஒரு 100 பேரு, ஒரு 50 பேரு அந்த மாரி இன்னும் டீம பெருசாக்கணும்னு நானு ஃபிக்ஸ் ஆயிக்கிறேன் சார். கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பா பார்ப்பாரு. ஏன்னா டெய்லி பார்க்குறாரு. என்ன கலாய்க்கிறாரு எங்க பாஸு. ஆனா அப்டின்னா ஒரு ஐடியாஸும் குடுத்தாரு. அந்த ஐடியால நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாட்டர்டே இண்டியன் 2 இன்னைக்கு பார்க்கல பாஸ். சாட்டர்டே நைட் ஷோ பார்த்துட்டு நான் சண்டே ரிவ்யூ குடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ராக்கி விஜய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். குட் நைட். டேக் கேர்.